விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த வீடியோவ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசை இருந்தா மட்டும் தான் இந்த வீடியோ உங்க கண்ல படும். சில மாதங்களா, ஒரு சில பேருக்கு சில வருடங்களா, எத தொட்டாலும் நஷ்டமாவே போயிட்டு இருக்குங்க. காரணமே இல்லாம காசு செலவாகுது, கண்ல படுறவங்க மேல எல்லாம் கோவம் வருதுன்னு புலம்பிட்டு இருக்கிறது எனக்கு புரியுதுங்க. பலமுறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கை கெட்டுற தூரத்துல இருந்தும் கை நழுவி போயிட்டே இருக்குன்னு நீங்க புலம்புறதும் எனக்கு நல்லா புரியுதுங்க. கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனைய தீர்க்க தான் இந்த வீடியோவ நாங்க பதிவிடுறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்த மனதார வேண்டிக்கிட்டு, உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயர கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் வேண்டிக்கிட்டு, இந்த வீடியோக்குள்ள போலாங்களா? அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேசப் போறோம். குறிப்பா விருச்சிக ராசி மற்றும் தனுசு ராசிக்காரங்க இத கொஞ்சம் கூட பொறுமை இழக்காம முழுமையா கேளுங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில நடக்க போற மிகப்பெரிய ஆச்சரியமான மாற்றத்தை பத்தி தான் நம்ம விரிவா பேச போறோம். விருச்சிக ராசிக்காரங்க கடந்த காலங்கள்ல எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தொட்டதெல்லாம் தோல்வி, உயிர் நம்பினவங்க செஞ்ச துரோகம், தீராத பண கஷ்டம், சொல்ல முடியாத மன உளைச்சல்னு எதையுமே விட்டு வைக்காம எல்லா வகையான வேதனைகளையும் நீங்க சந்திச்சிருப்பீங்க. வெளியில சிரிச்சுக்கிட்டே உள்ளுக்குள்ள அழுதுட்டு இருக்கிற ராசிக்காரங்க நீங்க தாங்க. யாருக்கிட்டையும் உங்க கஷ்டத்தை மனசை விட்டு சொல்ல முடியாது. அப்படியே சொன்னாலும் அவங்க அதை சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற ஒரு தனிமையான சூழ்நிலையில தான் நீங்க பல நாட்கள் தவிச்சு வாழ்ந்திருக்கீங்க. உழைப்புக்கேத்த ஊதியம் கிடைக்காம, செய்யற வேலையில ஒரு திருப்தி இல்லாம, குடும்பத்துக்காக உங்களை நீங்களே வளர்த்துக்கிட்டு ஓடி ஓடி உழைச்சிருக்கீங்க. உங்களுக்கு பலனாக கிடைச்சதெல்லாம் என்னவோ அவப்பெயரும் மனக்கசப்பும் தாங்க. சொந்த பந்தங்கள் கூட உங்களை ஒரு பொருட்டா மதிக்காத நிலைமை நிச்சயம் உங்களுக்கு இருந்திருக்கும். நீங்க உதவி செஞ்சவங்க எல்லாம் உங்களை சுத்தமா மறந்துட்டு, மாறாக உங்களுக்கு எதிராக செயல்பட்ட நினைச்சு பல ராத்திரிகள் நீங்க கண்ணீரோட தூங்காம தவிச்சிருப்பீங்க. இனிமே உங்க கஷ்டமெல்லாம் முழுசா தீரப்போகுதுங்க. உங்களோட நீண்ட நாள் ஆசை, அதாவது சொந்தமா ஒரு வீடு கட்டணும், பிள்ளைகளை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும், எல்லார்கிட்டையும் கையேந்தாத ஏந்தாத நிலைமை, கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு நீங்க மனசுக்குள்ள நினைச்ச வசதிகள் எல்லாமே சீக்கிரமே நிறைவேற போகுதுங்க. இந்த மாற்றம் சும்மாதான் மாயாஜாலம் மாதிரி நடந்தது. கிரகங்களோட சுழற்சி இப்போ உங்களுக்கு ரொம்பவே சாதகமா ஒரு அருமையான அமைப்புல வந்து நிக்குது. அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு இனிமேல் அடிக்க போற அதிர்ஷ்டம் சும்மா சாதாரணமான அதிர்ஷ்டம் கிடையாதுங்க. உங்க தலைமுறைக்கே, அதாவது 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு பெரிய அளவுல சொத்து சேர்க்க போறீங்க. பொதுவாவே நீங்க ரொம்ப நேர்மையானவங்க, நியாயத்துக்கு கஷ்டப்பட்டவங்க. யாருக்காவது ஒரு கஷ்டம்னா பின்னாடி என்ன நடக்கும்னு யோசிக்காம முதல் ஆளா போய் நிக்கிற குணம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்குதுங்க. ஆனா அந்த நல்ல குணமே உங்களுக்கு பல நேரங்கள்ல ஆபத்தா முடிஞ்சிருக்கும். நீங்க உதவி செஞ்சவங்க எல்லாம் உங்களுக்கு கொஞ்சமும் ஈவு இறக்கமே இல்லாம துரோகம் செஞ்சிருப்பாங்க. காசு இருந்தா சுத்தி 10 பேர் சொந்தம் கொண்டாடிட்டு இருப்பாங்க. காசு இல்லைன்னா கூட எட்டி கூட நின்னு வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. அப்படிங்கிற உலகத்துல கசப்பான உண்மையை நீங்க பல அடிகளை வாங்கி நல்லாவே அனுபவிச்சு தெரிஞ்சிருக்கீங்க. பல பேருக்கு நல்ல எண்ணத்துல ஜாமீன் கையெழுத்து போட்டு கடைசியில நீங்க கடனாளியா நின்னது நிறைய நடந்திருக்கும். ஆனா அந்த இருண்ட காலங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா முடிஞ்சு போச்சுங்க. இனிமே கிரக நிலைகள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியை வாழ்க்கையில கொடுக்க போகுது. இது ஏதோ காத்து வாக்குல நான் கொடுக்கிற வாக்குறுதி கிடையாதுங்க. கிரக நிலைகள் அப்படி ஒரு வலுவான இடத்துல இப்ப ரொம்ப துல்லியமா அமைஞ்சிருக்குது. உங்களுக்கு பண வரவு பல வழிகள்ல இருந்து கொட்ட போகுது. நீங்க சற்றும் எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகள் உங்களை தேடி வரும். இழுபறியா இருந்த பல கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியும். நீண்ட நாளா விற்க முடியாம உங்களுக்கு மனக்கவலையை கொடுத்துட்டு இருந்த சொத்துகள் விற்று பல மடங்கு லாபம் உங்களை தேடி வரும். அதே மாதிரி புதுசா வீடு, நிலம், வாகனம் வாங்குற யோகமும் உங்களுக்கு பிரகாசமா இருக்குது. ஆனா இந்த அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு முழுமையா எந்த தடையும் இல்லாம கிடைக்கணும்னா, உங்க நீண்ட நாள் ஆசைகள் சீக்கிரமா நிறைவேறணும்னா நீங்க ஒரு விஷயத்த கண்டிப்பா செஞ்சாகணும். குறிப்பா ஒரு குறிப்பிட்ட நாள்ல மட்டும் இல்ல, நீங்க காலையில சுறுசுறுப்பா இருக்கணுங்க. அது எந்த நாள், ஏன் அப்படி இருக்கணும், அப்படி இருந்தா என்ன நடக்கும்னு எல்லாமே ரொம்ப தெளிவா நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல இந்த செருப்பு போடக்கூடாத விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆழமான உண்மையை நம்ம முழுசா புரிஞ்சுக்கணுங்க. இது சாதாரணமான ஒரு பழக்கம் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் பூர்வமான மற்றும் ஆன்மீக ரீதியான உண்மை இறங்கி இருக்குது. நம்ம உடம்புல இருக்கிற முக்கியமான நரம்புகள் எல்லாமே நம்ம உள்ளங்கால்ல தான் முடிவடையுது. நம்ம பூமி மேல வெறும் கால்ல நடக்கும்போது பூமியில இருக்கிற அபரிமிதமான
விதமான காலசக்தி நம்ம உடம்புக்குள்ள ஊடுருவி ஒரு பிரம்மாண்டமான நேர்மறை ஆற்றலை உருவாகுது. நம்ம முன்னோர்கள் கோவிலுக்கு போகும்போது செருப்பு போடாம நடந்தே போகணும்னு ஆணித்தரமா சொன்னதுக்கு காரணமே இதுதான். இந்த குறிப்பிட்ட நாள்ல நீங்க வெறும் கால்ல பூமியோட நேரடி தொடர்புல இருக்கும்போது அந்த நேர்மறை ஆற்றல் கிரகங்களோட கதிர்வீச்சுகளோட ஒன்றிணைந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஆக்கப்பூர்வமா மாற்றி அமைக்கும். உங்க உடம்புல இருக்கிற எதிர்மறை சக்திகள் எல்லாம் பூமியினால உறிஞ்சுபட்டு பிரபஞ்சத்தோட நேரடி ஆற்றல் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். இது உங்க மனசுல ஒரு பெரிய தெளிவை உருவாக்கும். எந்த சரியான முடிவும் எடுக்க முடியாம பல வருஷமாக குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கு சரியான நேரத்துல சரியான முடிவு எடுக்கிற தெளிவான மனநிலையை இது செயல்படுத்தும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய கர்ம வினைகள், அதாவது கடந்த காலங்கள் நீங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ செஞ்ச தவறுகளின் பலன்கள் கூட இதனால பெருமளவு குறையும்னு சாஸ்திரம் ரொம்ப ஆழமா சொல்லுது. குறிப்பா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த குறிப்பிட்ட செயலை செய்யும் போது அதோட பலன் 100 மடங்கா உங்களுக்கு திரும்ப கிடைக்குங்க. விருச்சிக ராசி ஆளக்கூடிய செவ்வாய் பகவானும் உங்களை ஒருத்தர் ரொம்ப நெருங்கிய நட்பு கிரகங்கள். இவங்க 2 பேரோட இணைவு ஒருத்தரோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை அசைக்க முடியாத அளவுக்கு உருவாக்கும். செவ்வாய் பகவான் உங்களுக்கு வீரம், தைரியம், அசைக்க முடியாத சொத்து சேர்க்கை எல்லாவற்றையும் வழங்குவாருங்க. குரு பகவான் உங்களுக்கு பணம், புகழ், மங்களகரமான காரியங்கள் தடையின்றி நடக்கிறதுக்கான முழு அருளை வழங்குவாரு. இவங்க 2 பேரோட அருளும் ஒட்டுமொத்தமா உங்களுக்கு முழுமையா கிடைக்கணுங்கிறது தான் இந்த செருப்பு போடாத ஒரு ஆன்மீக முறையை நம்ம சித்தர்களும் ஞானிகளும் நமக்கு மறைமுகமா சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த முழு நம்பிக்கையோட நம்ம இதை செய்யும் போது உங்க வாழ்க்கையில நடக்க போற அதிசயத்தை நீங்களே கண்கூட பார்த்து வியப்பீங்க. நீங்க தொட்டது எல்லாமே பொன்னாக தொடங்கும். இதுவரைக்கும் உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க எல்லாம் உங்களுடைய பிரம்மாண்டமான வளர்ச்சியை பார்த்து அடைச்சு போற அளவுக்கு ஒரு உச்சத்தை நீங்க விரைவிலேயே தொடங்க போறீங்க. தொழில் செய்யறவங்களுக்கு லாபம் பல மடங்கா பெருகி தொழிலை விரிவுபடுத்துற நிலைமை வரும். புதுசா தொழில முதலீடு செய்ய நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலமா அமைய போகுது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்க பல வருஷமா எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே எந்த தடையும் இல்லாம தேடி வந்து சேரும். வேலை இல்லாதவங்களுக்கு அவங்க தகுதிக்கேற்ற நல்ல வேலை அமையும். குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையில இருந்து தேவையில்லாத மனக்கசப்புகள், சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி ஒருத்தர் ஆழமா புரிஞ்சுக்கிட்டு அன்பா வாழ தொடங்குவாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த குரு பகவானோட பரிபூர்ண ஆசை சீக்கிரமே வீட்டுல தொட்டில் கொட்டி விளையாடுங்க. இந்த மாதிரி எல்லா விதமான நன்மைகளும் உங்களை தேடி வரப்போகுது. இதுக்கெல்லாம் அடிப்படை உங்களோட ஆழமான நம்பிக்கை மட்டும்தான். முழு நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அதனோட பலன் 2 மடங்கா உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். நம்ம முன்னோர்கள் சும்மாவா சொன்னாங்க? எல்லாம் ஒரு காரணத்தோட தான் சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா நாம தான் அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம விட்டுறோங்க. இந்த குறிப்பிட்ட நாள்ல நீங்க செருப்பு போடாம நடக்கும்போது உங்க உடம்புல ஒரு புதுவிதமான சுறுசுறுப்பு உண்டாகும். குறிப்பா நீங்க விருச்சிக ராசிக்காரங்க, நீங்க ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருப்பீங்க. அது எந்த விஷயம் வேணாலும் இருக்கலாம். ஒரு புது தொழில் தொடங்குறதா இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப நாளா வர வேண்டிய பணம் வராம இழுத்தடிச்சிட்டு இருக்கிறதா இருக்கலாம். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க முழு மனத்தோட செஞ்சு முடிச்ச உடனே உங்க கண்ணு முன்னாடியே அந்த தடைகள் எல்லாம் சுக்குநூறா உடையறத நீங்க பாப்பீங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான். உங்க வாழ்க்கையில எத்தனையோ அவமானங்களை நீங்க சந்திச்சிட்டீங்க. சொந்தக்காரங்க மத்தியில தலை குனிஞ்சு நின்ன நேரங்கள் நிறைய இருக்குது. ஆனா இனிமே நீங்க தலை நிமிர்ந்து நடக்க போற நேரம் வந்துருச்சு. நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும். உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பலிக்கும். உங்க வார்த்தைக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் குடும்பத்துல கிடைக்கும். இத்தனை நாள் உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் இனிமே உங்களை தேடி வந்து உதவி கேட்கிற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்ப பிரம்மாண்டமா வளரப்போகுது. இந்த செருப்பு போடாத விஷயத்த எப்படி சரியா செய்யணும்னு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏனோ தானோன்னு செஞ்சா கண்டிப்பா பலன் கிடைக்காது. காலையில எழுந்ததுமே குடிச்சு முடிச்சுட்டு மனசுல எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாம உங்க இஷ்ட தெய்வத்தை மனசால வேண்டிட்டு அன்னைக்கு முழுசும் உங்களால முடிஞ்ச வரைக்கும் வெறுங்காலிலேயே நடக்கணும். தூரம் வெளியில பயணம் போறவங்க, வேலைக்கு போறவங்க என்ன பண்றதுன்னு ஒரு குழப்பம் உங்களுக்கு வரலாம். உங்களால முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல இருக்கும்போதோ இல்லைன்னா பக்கத்து கோவிலுக்கு போய் நடக்கும்போதோ வெறும் காலில் நடங்க. முக்கியமா அந்த நாள்ல யாருக்கிட்டையும் கோவப்படாம, யாரையும் குறை சொல்லாம மனசை ரொம்ப அமைதியா வச்சுக்கணுங்க. நீங்க 7 தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கிற யோகம் வரப்போகுதுன்னு நான் சும்மா சொல்ல. உங்க கிரகநிலைகள் இப்ப அப்படி ஒரு அசுர பலத்துல இருக்குது. நீங்க சின்னதா ஒரு முயற்சி செஞ்சா கூட அதுல பெரிய அளவுல உங்க லாபத்தை அள்ளி கொடுக்கும். இதுவரைக்கும் வாங்கின கடனை எப்படி அடைக்கிறதுன்னு ராத்திரி பகலா தூங்காம யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு பணம் பல வழிகள்ல வந்து கொட்ட போகுது. அந்த கடன் அடைக்கிறது மட்டும் இல்லாம நீங்களே மற்றவங்களுக்கு வட்டிக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு உங்க நிலைமை முன்னேறும். வீடு, வண்டி, வாகனம்னு உங்க ஆசைகள் எல்லாம் ஒவ்வொன்றா நிறைவேற ஆரம்பிக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை, உங்களுக்கு வரப்போற இந்த நல்ல நேரத்துல உங்க கூடவே இருந்து குழி பறிக்க சில பேர் காத்துட்டு இருப்பாங்க. ரொம்ப நெருக்கமா பழகுற மாதிரி நடிச்சு உங்க விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை கவிழ்க்க பார்ப்பாங்க. அதனால யாருக்கிட்ட எதை பேசணும் ரொம்ப கவனமா இருங்க. உங்களுடைய திட்டங்கள் என்னங்கிறத உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை தவிர வேற யாருக்கிட்டையும் சொல்லவே சொல்லாதீங்க. செருப்பு போடாத ஒரு நாள் பரிகாரம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகுது. உங்க உடம்புல இருக்கிற சோர்வெல்லாம் நீங்கி இது ஒரு புது
புது ரத்தம் பாய்ஞ்ச மாதிரி நீங்க உணர்வீங்க. மனசுல இருக்கிற பயம், குழப்பம், எதிர்காலத்த பத்தின கவலை எல்லாம் பனி மாதிரி விலகிடும். ஒரு தெளிவான முடிவு எடுக்கிற சக்தி உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் காணாம போய் கணவன் மனைவிக்கு இடையில ஒரு நல்ல புரிதல் உண்டாகும். போன சொந்தங்கள் எல்லாம் ஒன்று சேருவாங்க. குழந்தை பாக்கியம் இல்லைன்னு ஏங்கி தவிச்சவங்களுக்கு சீக்கிரமே ஒரு நல்ல செய்தி காத்துட்டு இருக்குது. உங்க அழைப்புக்கு இவ்வளவு நாள் கிடைக்காத அங்கீகாரம் இனிமே தேடி வரும். வேலை பார்க்குற இடத்துல உங்க திறமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நல்ல நிலைமை வரும். வியாபாரம் செய்றவங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். இந்த மாதிரி எண்ணில் அடங்காத நன்மைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நடக்க போகுது. இதெல்லாம் நடக்கணும்னா நான் சொல்ற அந்த ஒரு நாள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல நாள்ல நீங்க கடைபிடிக்க வேண்டிய முறைகள் எல்லாமே ரொம்ப எளிமையானதுதான். பெரிய அளவுல செலவு செஞ்சு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்க மனசுல இருக்கிற உண்மையான பக்தியும் முழுமையான நம்பிக்கையும் மட்டும்தான் இதுக்கு தேவை. அதனால இதை கொஞ்சம் கூட அலட்சியம் பண்ணாம நம்பிக்கையோட செய்ய பழகுங்க. இப்ப நீங்க யோசிக்கல, வெறும் கால்ல நடக்கிறது. அதனால மட்டும் அப்படி என்ன பெரிய மாற்றம் வந்துட போகுதுன்னு நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம முன்னோர்கள் எதையும் முட்டாள்தனமா சொல்லல. நம்ம உடம்புல இருக்கிற நரம்புகள் எல்லாமே பூமியோட நேரடியா தொடர்பு கொள்ளும் போது கிரகங்கள்ல இருந்து வர நல்ல அதிர்வுகள் அப்படியே நம்ம உடம்புக்குள்ள ஊடுருவும். உங்களோட ராசி அதிபதி குரு பகவான். குருனாலே பொன் பொருள் செல்வம் தான். அவர் இப்போ உங்களை உச்சத்துல கொண்டு போய் வைக்கிற நிலைமையில இருக்கிறாரு. இந்த நேரத்துல நீங்க பூமியோட நேரடி தொடர்புல இருக்கும்போது உங்களை சுத்தி ஒரு பெரிய காந்த வளையம் உருவாகும். இவ்வளவு நாள் நீங்க தொட்டதை எல்லாமே தப்பா போயிட்டு இருந்திருக்கும். யாரை நம்பி உதவி செஞ்சீங்களோ அவங்களே உங்களுக்கு ஒரு பெரிய குழியை பறிச்சிருப்பாங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி நடக்கவே நடக்காதுங்க. நீங்க மண்ணை தொட்டா கூட அது பொண்ணா மாறும். 7 தலைமுறைக்கும் உங்க வாரிசுகள் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு பெரிய சொத்துகள் நீங்க வாங்க போறீங்க. அது நிலமா இருக்கலாம், இல்லைன்னா பெரிய வீடா இருக்கலாம். மனசுல ரொம்ப நாளா ஒரு ஆசை இருந்திருக்கும். நம்ம பையனுக்கோ இல்ல ஒரு பொண்ணுக்கோ ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி வைக்கணும், நம்ம குடும்பம் தலை நிமிர்ந்து நிக்கணும்னு. இந்த நீண்ட நாள் ஆசை எல்லாமே எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப சுலபமா நிறைவேற போகுது. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்க நிலைமை இன்னும் ரொம்ப விசேஷமா இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு இப்ப செவ்வாய் பகவானோட முழு அருளும் கிடைக்கிற நேரம் இதுங்க. செவ்வாய்னாலே தைரியம், அசையா சொத்துக்கள். எத்தனை நாளா உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் இருந்துட்டே இருந்திருக்கும். நாளைக்கு என்ன ஆகுமோ, நம்ம நிலைமை என்ன ஆகுமோன்னு ரொம்பவே குழம்பி போயிருந்திருப்பீங்க. ராத்திரி தூக்கம் இல்லாம எத்தனையோ நாள் விடிய விடிய முழிச்சிட்டு இருந்திருப்பீங்க. இனிமே அந்த கவலை உங்களுக்கு துளி கூட தேவையில்லை. உங்களுக்கான நேரம் இப்ப ரொம்ப வலுவா வந்துருச்சு. தொழில இது வரைக்கும் நீங்க சந்திச்ச நஷ்டங்கள் எல்லாமே இனிமே பெரிய லாபமா மாறப்போகுது. உங்க கூடவே இருந்து உங்களை ஏமாத்தினவங்க எல்லாம் இனிமே உங்க முன்னாடி வந்து நிக்க கூட பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்க பேரு, புகழ், அந்தஸ்து எல்லாமே உயரப்போகுது. ஆனா இதுக்கெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது அந்த ஒரு நாள் செருப்பு போடாம இருக்கிற விஷயம் மட்டும்தான். அதை பண்றதுக்கு நீங்க எந்த கோவிலுக்கு போய் மணிக்கணக்கா வரிசையில நிக்க வேண்டாம். ஆயிரக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணவும் வேண்டாம். உங்க வீட்டுல இருந்தபடியே ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. இந்த விஷயத்த செய்யும் போது உங்க மனசுல எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இருக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்காவது கெடுதல் நினைக்கிறது, இல்லைன்னா மத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது, இந்த மாதிரி குணங்களை எல்லாம் மூட்டை கட்டி வச்சிருங்க. உங்க மனசு ரொம்ப சுத்தமா ஒரு சின்ன குழந்தை மாதிரி வச்சுக்கோங்க. அன்னைக்கு முழுசும் உங்களால முடிஞ்ச வரைக்கும் உங்க குலதெய்வத்தை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருங்க. நீங்க வெளியில எங்காவது போக வேண்டி இருந்தா கூட ரொம்ப அவசியமா இருந்தா மட்டும் செருப்பு போட்டுக்கோங்க. ஆனா முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. வீட்டுல இருக்கும்போது இல்ல உங்க வீட்டு மொட்டை மாடியில நடக்கும்போது வெறுங்கால்ல நடங்க. அப்படி நடக்கும்போது பூமியில இருக்க அந்த சக்தி உங்க உள்ளங்கால் வழியா உடம்புக்குள்ள ஏறத நீங்களே நல்லா உணர்வீங்க. உங்க உடம்புல இருக்கிற சோர்வு, ஒரு விதமான மந்த நிலை எல்லாமே காணாம போயிடும். ரொம்ப சுறுசுறுப்பா மாறுவீங்க. உங்களுடைய பேச்சுல ஒரு பெரிய வசீகரம் உண்டாகும். நீங்க சொல்றது எல்லாரும் கேட்டு நடப்பாங்க. குடும்பத்துல உங்களுக்கான மரியாதை பல மடங்கு கூடும். கணவன் மனைவிக்குள்ள இவ்வளவு நாள் இருந்த சின்ன சின்ன சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நேத்து பேஞ்ச மழை மாதிரி காணாம போயிடும். 2 பேருக்கு இடையில ஒரு நல்ல புரிதல் வரும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உங்க உழைப்புக்கான முழு பலனும் இனிமேதான் கிடைக்க போகுது. இவ்வளவு நாளா நீங்க மாடு மாதிரி உழைச்சிருப்பீங்க. ஆனா யாருமே அது வேற யாருக்கோ பேர் போயிருக்கும். செஞ்ச வேலைக்கு சரியான ஊதியம் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. இனிமே அந்த நிலைமை தலைகீழா மாறப்போகுது. உங்க உழைப்புக்கு ஏற்ற பலன், உங்க திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க நினைச்ச மாதிரி ஒரு நல்ல வேலை அமையும். சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு புதுசா நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். அதெல்லாம் சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க தொட போற உயரம் ரொம்ப பெருசுங்க. யாருகிட்டையும் போய் கை கட்டி நிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு வராது. அந்த அளவுக்கு பணப்புழக்கம் உங்க கையில தாராளமா இருக்கும். இவ்வளவு நாள் உங்களை பார்த்து என்ன பண்ண அப்படி என்ன பண்ணன்னு உங்களை ஏளனமா பேசினவங்க வாய் அடைக்கிற மாதிரி உங்க வளர்ச்சி
வளர்ச்சி ரொம்ப வேகமா இருக்கும். இந்த மாதிரி பிரம்மாண்டமான நன்மைகள்னா உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா, நீங்க உங்க மனச ஒருநிலைப்படுத்தி முழு நம்பிக்கையோட இந்த விஷயத்த செய்யணும். நம்பிக்கை இல்லைன்னா எந்த காரியமும் வெற்றி அடையாது. அதனால முழு மனசோட எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம இத செய்ய பழகுங்க. நீங்க இப்போ ஒரு முக்கியமான காலகட்டத்துல இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க அனுபவிச்ச வலிகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. சொந்தக்காரங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும்னு நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாமே பாதியில நின்னுருக்கும். ஆனா இப்ப கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா திரும்பி இருக்குது. உங்க ராசிக்கு குரு பகவான் ஒரு அற்புதத்த செய்ய போறாருங்க. அது சாதாரணமான விஷயமே கிடையாது. நீங்க ரொம்ப வருஷமா ஒரு சொந்த வீடு கட்டணும், இல்லைன்னா இருக்கிற கடனை எல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியா ஒரு மூச்சு விடணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த நீண்ட நாள் ஆசை நிறைவேறக்கூடிய நேரம் இதுதான். உங்க கையில பணம் காசு இல்லைனாலும் உங்களுக்கு உதவி செய்ய பல பேர் தேடி வருவாங்க. இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட முகம் கொடுத்து பேசாதவங்க கூட வழிய வந்து பேசுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மதிப்பு கூடும். இதுக்கெல்லாம் காரணம் நீங்க செய்யக்கூடிய அந்த ஒரு நாள் செருப்பு போடாத பரிகாரம் தான். பூமியில இருந்து கிடைக்கக்கூடிய அந்த சக்தி உங்க உடம்புல இருக்கிற எதிர்மறை ஆற்றலை முழுசா அழிச்சிடும். விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த காயங்கள் சீக்கிரமே ஆறப்போகுது. நீங்க யாருக்கெல்லாம் நல்லது செஞ்சீங்களோ அவங்களே உங்களை தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு நினைச்சு நீங்க அழுத நாட்கள் ஏராளம். ஆனா இனிமே அந்த அழுகை உங்களுக்கு தேவைப்படாது. உங்க ராசிநாதன் செவ்வாய் இப்போ ஒரு மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுக்க காத்துட்டு இருக்கிறாரு. செவ்வாய் அப்படின்னாலே பூமிக்காரகன். அதனாலதான் இந்த பூமியோட நேரடி தொடர்புல நீங்க இருக்கணும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், காலையில நீங்க நடக்கும்போது நான் செவ்வாயோட கதிர்வீச்சுகள் பூமியின் மூலமா உங்க உடம்புக்குள்ள ரொம்ப நேரா பாயும். உங்க உடம்புல இருக்கிற பிணிகளை தீர்க்கறதோட மட்டும் இல்லாம உங்க மனசுல இருக்கிற பெரிய 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 குழப்பங்களுக்கு ஒரு தெளிவான தீர்வு கொடுக்கும். நீங்க தொழில் செய்யற இடத்துல உங்களுக்கு எதிராக பல சூழ்ச்சிகள் நடந்திருக்கும். அதையெல்லாம் முறியடிச்சு நீங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி படிகளை தொட போறீங்க. உங்க வீட்டுல சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நடக்கும். கல்யாணம் இல்லாதவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பண வரவு கொட்டா போகுதுங்க. இதை நீங்க ரொம்ப அலட்சியமா நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. பல பேர் சொல்றாங்க, இப்படி செருப்பு போடாம நடந்தா உடனே பணம் வந்துருமா, சொத்து வந்துருமான்னு. இது வெறும் செருப்பு போடாத விஷயம் கிடையாது. இது உங்களை நீங்களே பிரபஞ்சத்தோட இணைச்சுக்க ஒரு மிகப்பெரிய தியானம் மாதிரி. நீங்க வெளியில எங்கேயாவது போகும்போது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில செருப்பு போட்டாலும் வீட்டுக்கு வந்த உடனே கால்களை நல்லா கழுவிட்டு வீட்டுக்குள்ளேயோ இல்ல மொட்டை மாடியிலயோ கொஞ்ச நேரம் வெறும் காலில் பொறுமையா நடங்க. அந்த நேரத்துல உங்க மனசுல உங்களோட நீண்ட நாள் ஆசை என்னவோ அதை மட்டும் திரும்ப திரும்ப நினைச்சிட்டே இருங்க. எனக்கு இந்த கடன் அடையணும், எனக்கு சொந்த வீடு அமையணும், என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு முழு நம்பிக்கையோட நினைங்க. அந்த எண்ணங்கள் எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல கலந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா கிடைக்குங்க. நீங்க இந்த விஷயம்தான் உங்க உழைப்புக்கு மேல ஒரு தெய்வீக சக்தி உங்களுக்கு துணையா நிக்க போகுது. அதனால எதை பத்தியும் கவலைப்படாம உங்க முயற்சிகளை முழு மூச்சோட தொடங்குங்க. இந்த உலகத்துல யாருங்க ஆசை இல்லை? எல்லாருக்கும் நல்லபடியா வாழணும், 4 பேர் மதிக்கிற மாதிரி ஒரு அந்தஸ்தோட இருக்கணும்னு ஆசை கண்டிப்பா இருக்குங்க. இந்த ஆசை எல்லாமே வெறும் காணல் நீரா தான் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்திருக்கும். எவ்வளவுதான் நீங்க ஓடி ஓடி உழைச்சாலும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. ஒரு கட்டத்துல உங்களுக்கே ஒரு பெரிய விரக்தி வந்திருக்கும். நாம என்னதான் உண்மையா இருந்தாலும் இந்த உலகம் நம்மளை ஏத்துக்கல, நமக்கு யாருமே இல்லையேன்னு பல ராத்திரிகள் கண்ணீரோடு படுத்து தூங்கியிருப்பீங்க. ஆனா அந்த கண்ணீருக்கெல்லாம் இப்போ ஒரு மிகப்பெரிய பதில் கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கையில கிரகங்கள் எல்லாம் இப்போ ஒரு விசித்திரமான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இடத்துல வந்து நிக்குது. இதனால நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாக போது. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்ல, உண்மையாவே இந்த வாழ்க்கையில நடக்க போற மிகப்பெரிய ஆச்சரியத்தை நீங்களே பார்க்க போறீங்க. அந்த ஆச்சரியத்துக்கு ஒரு திறவுகோல் தான் இந்த சிறுகோடாக ஒரு நாள் பரிகாரம்ங்க. வெறும் காலில் நடக்கும்போது இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனை எதிர்மறை ஆற்றலும் உங்க கால்கள் வழியா உள்ள போய் உங்க உடம்புல இருக்கிற அத்தனை எதிர்மறை ஆற்றலையும் அழிச்சு தொடுத்துரும். இது உடம்புக்கு ஒரு காந்தம் மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் தானாக இருக்க ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க உங்களை பத்தி சொல்லணும்னா, நீங்க ரொம்பவே உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆட்கள். யார் எதை சொன்னாலும் சட்டுன்னு மாறிடுவீங்க. அந்த நல்ல குணமே உங்களுக்கு ஒரு பெரிய எதிரியா மாறுக்கு. 4 பேர் உங்களை ஏமாத்தி இருப்பாங்க. சொந்த தொழில நஷ்டம், வேலை பார்க்குற இடத்துல நிம்மதி இல்லாம, கையில காசு தாங்காம ரொம்பவே அழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ உங்களுக்கு அடிக்க போற யோகம் சாதாரணமானது கிடையாதுங்க. உங்க தலைமுறைக்கே நீங்க சொத்து சேர்த்து வைக்க போறீங்க. இப்படி எவ்வளவு பணம் வருதுன்னு நீங்களே ஆச்சரியப்படைய அளவுக்கு நாலா பக்கத்துல இருந்தும் பணம் வரவு இருக்கும். பல வருஷமா தடைபட்டு இருந்த சுபகாரியங்கள் எல்லாமே எந்த தடங்களும் இல்லாம ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும். ஆனா அதுக்கெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது உங்களோட முழுமையான நம்பிக்கையை இந்த பரிகாரத்துல வைக்கணும். ஏதோ சொல்றாங்களோன்னு செய்யாம முழு மனசோட எந்த ஒரு கெட்டனமும் இல்லாம உங்க குலதெய்வத்தை வேண்டிட்டு இந்த ஒரு நாள் பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. நீங்க நினைச்சதெல்லாம் நினைச்சபடியே நடக்கும். கடன் பிரச்சனையில இருந்து முழுசா வெளியே வந்துருவீங்க. உங்க குடும்பத்துல ஒரு புது வெளிச்சம் பிறக்கும். உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்ச வாயெல்லாம் உங்களை பார்த்து வாய் அடைச்சு போய் நிற்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் உங்க வாழ்க்கையில இருக்க போகுதுங்க. இதை நீங்க முழுசா நம்பி செஞ்சா மட்டும் போதும். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வரலாம், இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு கிடைக்காத ஒரு விஷயம் வெறும் ஒரு நாள் செருப்பு போடாம நடந்தா மட்டும் எப்படி கிடைச்சணும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இதுக்குள்ள இருக்கிற சூட்சுமம் ரொம்ப ரொம்ப ஆழமானது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம உடம்புல இருக்கிற நரம்புகள் எல்லாமே உள்ளங்கால்ல தான் முடியுது. உள்ளங்கால் பூமியில படும்போது பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனை சக்தியும் நேரா உங்க உடம்புக்குள்ள ஒரு மின்சாரம் மாதிரி பாயுங்க.
அதனால தான் நான் திரும்ப திரும்ப இது சொல்றேன். இந்த நீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இதுவரைக்கும் உங்கள மதிக்காதவங்க, நீங்க என்ன பண்ணாலும் குறை சொன்னவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் தயவு செஞ்சு எதையும் சொல்லிடாதீங்க உங்க திட்டத்த. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஆசைய, அந்த வைராக்கியத்த நீங்க பூமியோட தொடர்புல இருக்கும்போது மட்டும் திரும்ப திரும்ப நினைங்க. அது உங்க குலதெய்வத்துக்கே நேரடியா போய் சேரும். நீங்க ரொம்ப புத்திசாலி. ஆனா உங்க உணர்ச்சிகள உங்களால சில நேரங்கள்ல கட்டுப்படுத்தவே முடியாது. கோவம் வந்தா சட்டுன்னு வார்த்தைய விட்டுருவீங்க. அப்புறம் அத நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவீங்க. இந்த பரிகாரத்த நீங்க செய்யும்போது உங்க மனசுல ஒரு பெரிய அமைதி உருவாகுறத நீங்களே முழுமையா உணர்வீங்க. உங்க உடம்புல இருக்கிற அந்த உஷ்ணம், மனசுல இருக்கிற பாரம் எல்லாமே அப்படியே பூமியில இறங்கிடும்ங்க. நீங்க எடுக்கிற துணிச்சலான முடிவுகள் கூட உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்த கொண்டு வந்து கொட்டும். ரொம்ப நாளா ஒரு வேலைக்காக காத்துட்டவங்களுக்கு அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல இருந்து வேலை கொடுப்பாங்க. குழந்தை பாக்கியம் இல்ல, நீங்க ஏவி தேய்ச்ச அத்தனை விஷயங்களும் அடுத்தடுத்து உங்க வீட்டு கதவை தட்டும். ஆனா இதுக்கெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது அந்த ஒரு குறிப்பிட்ட நாள்ல மனசுல எந்த ஒரு கெட்டனமும் இல்லாம, யார பத்தியும் தப்பா நினைக்காம ரொம்ப நம்பிக்கையோட இருங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களால முடிஞ்ச வரைக்கும் வெறும் கால்ல தரையில நடங்க. வீட்ல சிமெண்ட் தரை, பதிச்சு தரைன்னு இருந்தாலும் பரவால்ல. முடிஞ்சா கொஞ்ச நேரம் வெளியில மண்ல நடக்கிறது முயற்சி பண்ணுங்க. அப்படி நடக்கும்போது உங்க மூச்சு காத்துல கூட ஒரு பெரிய மாறுதல் இருக்கிறத நீங்க கவனிக்கலாம். இது ஏதோ நான் சொல்றேன்னு நீங்க செய்ய வேண்டாம். ஒரு தடவ முழு நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற இந்த அதிசயத்த பார்த்து நீங்க மத்தவங்களுக்கு ஆச்சரியமா சொல்ல ஆரம்பிப்பீங்க. இந்த மாற்றத்த நீங்க ரொம்ப சாதாரணமா எடை போட்டுறக் கூடாதுங்க. நீங்க காலையில தூங்கி எழுந்த உடனே ஒரு சுறுசுறுப்பு உங்களுக்கு வரும். முகம் எப்பவும் ஒரு பிரகாசமா மாறும். இத பார்த்துட்டு உங்கள சுத்தி இருக்கிறவங்க, என்ன இவங்க திடீர்னு சந்தோஷமா இருக்காங்களேன்னு ஆச்சரியப்படுவாங்க. நீங்க இவ்வளவு நாளா ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருந்திருப்பீங்க. அது சொத்து பிரச்சனையா இருக்கலாம், இல்லன்னா இழுபறியா இருக்கலாம், பஞ்சாயத்தா இருக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு, உங்க கைக்கு ஒரு பெரிய தொகை வந்து சேரப்போது. உங்க பிள்ளைகளோட படிப்பு, அவங்களோட எதிர்காலம்னு எத நினைச்சு நீங்க இருந்தீங்களோ, அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்தாச்சுங்க. நீங்க உங்க நேர்மைய இந்த உலகம் ஏத்துக்காது. அதனால நெறைய பேர்கிட்ட நீங்க கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க. உங்க குடும்பத்துல கூட உங்கள சரியா புரிஞ்சுக்காம, உங்கள தப்பா பேசுறவங்க நெறைய பேர் இருந்திருப்பாங்க. ஆனா இனிமே அவங்க எல்லாரும் உங்ககிட்ட வந்து தானா பேசிட்டு, அவங்க தப்ப உணர்ற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்ப உயரப் போகுதுங்க. இந்த சும்மா எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் போகலைங்க. அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் காரணத்தோட செஞ்சாங்க. அதனால தான் கோவிலுக்கு போகும்போது செருப்பு போடாம போகணும்னு சொன்னாங்க. அந்த முறையத்தான் நாம இப்போ ஒரு நாள் முழுசும் செய்யப் போறோம். உங்க தொழில்ல இதுவரைக்கும் இருந்த தடங்கல்கள், வியாபாரத்துல இருந்த மந்த நிலை எல்லாமே ஒரு பெரிய லாபத்த நீங்க மாறி பெரிய லாபத்த நீங்க பார்க்க போறீங்க. வேலை செய்ற இடத்துல உங்கள அழுத்திட்டு இருந்த எல்லாமே இப்போ நீங்க வெறும் கால்ல நடக்கும்போது உங்க ராசிநாதன் செவ்வாயுடன் அருளால உங்க உடம்புல ஒரு புது சக்தி பிறக்கும். இவ்வளவு நாள் உங்கள முடக்கி போட்ட அந்த சூழ்நிலைய நீங்களே உடைச்சுக்கிட்டு வெளிய வருவீங்க. பல வருஷமா நடக்குமா நடக்காதான்னு இழுபறியில இருந்த காரியங்கள் எல்லாமே இப்போ உங்க கண்ணு முன்னாடி சரியான நேரத்துல நடந்து முடிஞ்சிரும். உங்கள சுத்தி இருந்த தடைகள் எல்லாம் எப்படி விலகுச்சுன்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வேகம் வரப்போகுது. உங்க கையில காசு சும்மா தண்ணி மாதிரி புரளப் போகுது. அதனால நீங்க எத பத்தியும் கவலைப்படாம உங்க இலக்க நோக்கி மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கலாம். இதுல நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த பரிகாரத்த செய்றப்போ உங்க மனசு கண்டபடி அலைபாயக்கூடாது. வீட்டு தரையில நடக்கிறப்போ, ஐயோ அந்த வேலை பாக்கி இருக்கே, இந்த செலவு இருக்கேன்னு கண்டதையும் நினைச்சிட்டு நடக்கக்கூடாது. உங்க மனச ரொம்ப அமைதியா வச்சுக்கிட்டு குலதெய்வத்த முழுசா நம்பி நடக்கணும். நம்ம கஷ்டம் எல்லாம் இதோட முடிஞ்சது. இனிமே நமக்கு எல்லாமே நல்ல காலம் தான். ஒரு உறுதியான எண்ணத்தோட நீங்க ஒவ்வொரு எட்டையும் எடுத்து வைக்கணும். அப்படி நீங்க முழு மனசோட செய்றப்ப அதோட பலன் பலமாயிரம் மடங்கா உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்து வச்சு ஒரு பெரிய பரிச அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க காத்துட்டு இருக்குது. அந்த பரிச வாங்குறதுக்கு நீங்க உங்கள தயார்படுத்திக்கிற ஒரு அற்புதமான காலம் தான் இதுங்க. இது வெறும் கால்ல நடக்கிறது. இது முழு நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நடக்க போற பெரிய ஆச்சரியங்கள பார்த்து நீங்களே மிரண்டு போயிடுவீங்க. கடைசியா நான் ஒண்ணு சொல்லிக்க ஆசைப்படுறேன். விருச்சிக ராசிக்காரங்க, நீங்க வாழ்க்கையில பார்த்த அவமானங்களும் பட்ட கஷ்டங்களும் கொஞ்சம் நஞ்சமே கிடையாது. அதனால ஒரு கெட்ட கனவு மாதிரி இதெல்லாமே இன்னையோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கோங்க. இனிமே உங்களுக்கு வரப்போறது எல்லாமே முழுமையான வசந்த காலம் தான். உங்க உண்மையான உழைப்புக்கும் உங்க நல்ல மனசுக்கும் கிடைக்க வேண்டிய சன்மானம் கண்டிப்பா ரொம்ப பிரம்மாண்டமா உங்களை தேடி வந்துரும். நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். இந்த குறிப்பிட்ட நாள்ல நீங்க கடைபிடிக்க வேண்டிய அந்த வெறும் கால்ல நடக்கிற விஷயத்த எந்த ஒரு அலட்சியமும் இல்லாம முழு பக்தியோட செஞ்சு முடிங்க. அந்த பிரபஞ்சத்தோட மாபெரும் சக்தி சி மற்றும் குரு பகவானோட அருளும் உங்களுக்கு குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையா கிடைக்குங்க. உங்க நீண்ட நாள் ஆசை எல்லாமே ரொம்ப சீக்கிரமா எந்த தடையும் இல்லாம நிறைவேறும். உங்க குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் செல்வ செழிப்பும் 7 தலைமுறைக்கும் என்றென்னைக்கும் நிலைச்சு நிற்கும். இனிமே நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களை ஒரு பெரிய உயரத்துக்கு தான் கொண்டு போக போகுது. உங்க வாழ்க்கை இனிமே ரொம்ப பிரகாசமா ரொம்ப சிறப்பா அமைய போகுது. எந்த ஒரு கவலையும் மனசுல வச்சுக்காம முழு நம்பிக்கையோட உங்க வாழ்க்கை பயணத்தை ரொம்ப சந்தோஷமா புதுசா தொடங்குங்க. இனிமே எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.